ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ பார்த்தா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணால் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து வந்து மேக் பண்ணலாம். இந்த வீடியோ மட்டும் ஒரு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டுறக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் வந்து மறக்காம ஆளுங்கிட்ட கொடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க காய்ஸ், ஸோ டக்குன்னு அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணால் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைமஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஆனுக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிங்க. ஸோ எனக்கு கீழே கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு ப்ளஸ் என்ன கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று வந்து அட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து யூஸ் பண்ணிக்க எல்லா மெட்டீரியல் லிங்குமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த இமேஜ் அட் பண்ணிக்கலாம். அட் பண்ணிட்டு மேலே அந்த ப்ளஸ் கூட ஸோ இமேஜ் அட் ஆடும். இந்த இமேஜ் அந்த ஸ்கில் வந்து ஃபிட் ஆகாமல் இருக்கும். என்ன பண்ணால் டாட்டை கிளிக் பண்ணிட்டு இல்லை ஃபில் காம்போஸ் ஏரியா கொடுத்துருங்க அப்படின்னா அந்த இமேஜ் இந்த ஸ்கில்லை கரெக்டாக ஃபிட் ஆடும். அங்கே இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த முள்ளை எனக்கு கிளிக் பண்ணிட்டு பால் இழுத்து விட்டுச்சு அப்படிங்கன்னா வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண முடியும் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜை கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் சும்மா இப்போக்கு ஒரு 20 செகண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். லாஸ்ட் கொடுத்தா இமேஜ் வந்து உங்களுக்கு தேவையான வந்து கட் ஆடும். ஆடியோ எட் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் என்ன கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய்ட்டு அந்த சாங் நீங்கள் ப்ளஸ் என்ன கொடுத்தா ஸோ அந்த சாங் வந்து அட் ஆடும். நான் இப்போ வால்யூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுறேன். நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பி ரைட் வரும் எனக்கு. அதுக்காக தான் நீங்கள் வந்து எந்த ஒரு வால்யூமே நீங்கள் கம்மி பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து ஆடியோ விஷயமே நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் 20 செகண்டுக்கு. ஓகேவா, லாஸ்ட் கொடுத்தா கட் ஆடும். இப்போ இந்த இமேஜ் பார்த்தா இப்படிலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து மூவ் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறேன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ் அனுப்பிட்டு ஸோ ஃபஸ்ட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு இமேஜோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பேர் அட் பண்ணிங்க. அடுத்து வந்து 10 செகண்ட் வச்சுட்டு இன்னொரு கீப்பேர் வந்து அட் பண்ணிங்க. அட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டாங்க. ரொம்ப கொண்டு போகிறேன். அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் அந்த சைடில் தெரியும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 செகண்ட் வச்சுட்டு இன்னொரு கீப்பேர் அட் பண்ணி இப்போ இமேஜ் வந்து மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து 10 செகண்ட் வந்து கீப்பேர் அட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டு ரைட்டில் வந்து இமேஜ் வந்து மாற்றி மாற்றி மூவ் பண்ணிங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான்பா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஒருக்கா நீங்கள் பாருங்கள். 0லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து 10 செகண்ட் வர வரைக்கும் இமேஜ் வந்து ரைட் சைடு போகும். 10 செகண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இமேஜ் வந்து மூவ் பண்ணி திரும்ப வந்து லெஃப்ட் சைடு போகும். ஸோ அவ்வளோதான்பா, புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். ப்ளஸ் நான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த சாங்கோட லைன் நான் அது இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் நீங்கள் எவ்வளோ தூரமோ அவ்வளோ கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஒரு லைனாக வந்துக்கும். டெக்ஸ்ட்டுக்கோட ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அந்தந்த ஃபாண்ட் வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அட்பாடை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வச்சுக்கோங்க. அதெல்லாம் 17-18 வச்சுருக்கேன். கீழே இன்னொரு பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆஃபில் இருக்கும் ஆன் பண்ணிவிட்டு கீழே அந்த பாக்ஸையும் வந்து பிளாக் கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 11 வச்சுக்கோங்க இதில். ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிச்சு. சைஸ் வந்து ஒரு 11, நான் 21 வச்சுருக்கேன். ஒரு 11 வச்சுக்கோங்க, அது போதும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 11 12 கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சைடில் இந்த முள்ளை கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும். எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அவ்வளோது வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ஒரு 20 செகண்ட் தான் மேக் பண்ண போகிறேன். அவ்வளோது வச்சு நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். லாஸ்ட் கொடுத்தா கட் ஆடும். இப்போ தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கவனிக்கணும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியாது அதை வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டர் அப்படி இருக்காது கொடுத்தா கட் ஆடும். அகைன் இது ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்த எந்த இடத்த முடியும் அதை வந்து ஸ்டாப் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்தா கட் ஆடும். இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்தா அடுத்து அதை டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லா டெக்ஸ்ட்டையும் பாருங்கள் ஒரே லைனாக இருக்கும் எல்லாமே. அதுக்கு இந்த இடத்துல ப்ளே பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு லைன் வரும். அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் ஒரே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணால் இப்போ இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கொடுத்து வந்து கேன்சல் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறது நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது தெரியும். அதை இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போக்கி நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த லைன் எந்த இடத்துல ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணி வச்சுருங்க நண்பா. நான் எல்லாத்தையும் எடிட் பண்ணி காமிச்சேன். வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிடும், நீங்களுமே வந்து பார்க்க மாட்டீங்க. இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து எஃபெக்ட் நட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் டேட்டா பேர் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கும். அதில் விட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மாக அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு உள்ளே வந்துக்குங்க. ஸோ உள்ளே வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்டு இதெல்லாம் விட்டுட்டு கீழே பாருங்கள் லேயர் கொடுத்துருப்பாங்க. காமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கும் சென்டரில் ஒரு கீப்ரேம், அதுக்கு பக்கத்துலேயே தள்ளி ஒரு கீப்ரேம், அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், அதுக்கு தள்ளியே இந்த இடத்த வச்சுட்டு ஒரு கீப்ரேம். இப்போ வந்து ஃபஸ்ட் கீப்ரேம் போய்ட்டு ஸ்கேலை ஃபுல்லாக வந்து -1 ஆக்கி விட்ருங்க. அடுத்து செகண்ட் கீப்ரேம் வச்சுட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 0.10 வச்சுருங்க ப்ளஸில். ஓகேவா, அடுத்து வந்து 3 கீப்ரேம் வச்சுட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து -10. ஓகேவா,
-0.10. அடுத்து லாஸ்ட் சிபி வேல்யூ வந்து அப்படியே இருக்கட்டும் 0வில். ஸோ அவ்வளோ நம்ம முடிச்சு இந்த எஃபெக்ட்டு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா? இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் பாருங்கள் ப்ரொடக்டில் இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்டிப்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுண்ட்டு பாருங்கள் 0.5 ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்ருங்க. அடுத்து வந்து கீழே பாருங்கள் வித் இருக்கும், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.20 வச்சுங்க. ஓகேவா? அடுத்து கீழே வந்து நான் பேச கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், ஆமாம் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒரு கீப்ரேம், மொத்தம் 2 கீப்ரேம். இப்போ அந்த லாஸ்ட் கீப்ரேம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.48 வச்சுருங்க. 0.48. அடுத்து அந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு லைட் ப்ளூ கொடுத்துருங்க. அந்த கலர் அதிகமாக வேணுன்னா இப்போ அந்த இது பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த முக்கத்தில் இழுத்து விட்டுட்டு கீழே இன்னொரு அதை வந்து இது பண்ணிட்டு ரெண்டையுமே அந்த எல்லாத்தையுமே 3 பாக்ஸுமே வந்து 100 வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஸ்மூத்திங் வந்து ஒரு 0.100 வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம முடிச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பாருங்கள். உள்ளே வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து மூவ் ஆகும். ஸோ பார்க்கவே செமையாக இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ இந்த ஸ்டிப்ஸ் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளேட் கொடுத்துருங்க. 2 வந்துடும். இப்போ இந்த 7 இருக்குல்ல அந்த எஃபெக்ட்டை இது பண்ணுங்கள். அந்த ஸ்டிப்ஸை எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து நான் பேஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த கீப்பேரை நம்ம வந்து மாற்றி வைக்கணும் இதில். இப்போ இந்த கீப்பேரை இங்கிட்ட வந்து கொண்டு போயிருங்க. இந்த கீப்பேரை இந்த லாஸ்ட்டு கொண்டு போயிருங்க. இப்போ இந்த கீப்பேரை வந்து இங்கிட்ட இந்த ஃபஸ்ட்டில் கொண்டு வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு 8 கொடுத்துட்டு ஸோ இதுலேயும் வந்து அந்த கலரை அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த பால் எடுத்து அந்த முக்கத்தில் வச்சுருங்க. இப்போ கலர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் முடிச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், டபுள் கலர் வந்துருக்கும் டெக்ஸ்ட்டில். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ லாஸ்ட் எஃபெக்ட் தான். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசம்பரில் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் இருக்கும். ஸோ அந்த இருக்குது பாருங்கள், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்கள் ட்ரான்ஸ்லேஷன் அவுட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் நம்ம வந்து ஒரு சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா அதை வந்து இது பண்ணுங்கள். ஸோ வந்து அதை வந்து மூவ் பண்ணி கொஞ்சமாக அப்படி இழுத்து நீங்கள் வச்சுருங்க இந்த இடத்துல. அடுத்து பாருங்கள் ரேடியஸ் இருக்கும், அதை இழுத்து இந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு 2 மணி வந்து பண்ணிடுங்க. இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சுற்றிக்கிட்டு போகும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு அனிமேஷன் ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கும். டெக்ஸ்ட் வந்து மறையும் ஒரு இடத்துல. ஓகேவா? இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா 4 எஃபெக்ட் காப்பி ஆகிடும். அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா அடி பண்ணி வச்சிருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ் கொடுத்துருங்க. எஃபெக்ட் 4 பேஸ் ஆடும். இந்த மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ எல்லாமே கேட்குறீங்க ப்ளோ நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து ப்ரிசெட் போடுங்கன்னு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான எஃபெக்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் என்னோடய சேனலில் நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து மேக் பண்ணுறது வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே அந்த ப்ளஸ்ஸை விடுதேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட்டானதுக்கப்புறம் இப்போ இந்த டெம்ப்ளேட் பாருங்கள் அந்த ஸ்கீல் வந்து ஃபிட் ஆகாமல் இருக்குது. 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்பன்சேஷனை கொடுத்துருங்க. ஸ்கீலை கரெக்டாக ஃபிட் ஆகணும். அங்கே பிளண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா பிளாக் வந்து ரிமாய்டு நண்பா. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நீங்கள் பிரில் பார்த்தோம்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மேலே ஏற மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு எப்பவும் போல கீழே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தேன், வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அல்லது மறக்காமல் ஆளுங்கிறத மட்டும் கொடுத்து வச்சுருங்க. மீண்டும் இதை மாதிரி உங்களை வந்து ஒரு அடுத்த வந்து சந்திக்கிறேன். பாய்.